வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல ஹேவ் ஹெச்ஏவி ஹேவ் இந்த வேர்டோட யூசேஜ் பத்தி பார்க்கலாம். ஹேவ்னா தேர் ஆர் 2 மீனிங்ஸ். 2 கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்றோம். ஒண்ணு காமனா எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஐ ஹேவ் சர்டன் திங்ஸ். ஐ ஹேவ் எ ஹவுஸ். ஐ ஹேவ் எ கார். ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் த ஹை கோர்ட். ஐ ஹேவ் சர்டன் திங்ஸ் வாட்டெவர். என்கிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஹேவ்ன்னு யூஸ் பண்றோம். செகண்டு ஹேவ் டூன்னு யூஸ் பண்றோம். வெறும் ஹேவ் இல்ல. ஹேவ் டூ டிஓ ஹெச்ஏவி ஹேவ் டிஓ டூ ஹேவ் டூ. இது எப்படி யூஸ் பண்றோம்னா, இது கம்பல்சரி செய்தாகணும். அந்த கண்டெக்ஸ்ட் யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேஸ் இருக்கு. நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. நாளைக்கு நீங்க ஃபைல் பண்ணணும். நாளைக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஐ ஹேவ் டு ஃபைல் எ கேஸ் டுமாரோ. ஐ ஹேவ் டு ஃபைல் எ கேஸ் டுமாரோ. நான் ஒரு கேஸ் நாளைக்கு ஃபைல் பண்ணி ஆகணும். கிளையண்ட்டெல்லாம் வர சொல்லியாச்சு. கோர்ட்டுக்கு கிளையண்ட் வந்துருவாரு. ஃபீஸும் வாங்கிட்டீங்க. டிராஃப்டிங் எவ்ரிதிங் இஸ் ஓவர். கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ ஐ ஹேவ் டு ஃபைல் எ கேஸ் டுமாரோ. நான் நாளைக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். தென் அனதர் எக்ஸாம்பிள். நீங்கள் ஏற்கனவே 2, 3 டேட் வாங்கிட்டோம். கோர்ட்டுக்கு அன்னைக்கு டேட் கேட்குறோம். ஜட்ஜி முடியாதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நோ, யூ ஹேவ் டு ஆர்கியூ த கேஸ் டுடே. யூ ஹேவ் டு ஆர்கியூ த கேஸ் டுடே. ஐ ஹேவ் டுன்னு சொல்லலாம். யூ ஹேவ் டுன்னு சொல்லலாம். அந்த யூசேஜில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேவ்னா தேர் ஆர் 2 மீனிங்ஸ். ஒன்று என்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஐ ஹேவ் சர்டன் திங்ஸ் அந்த மீனிங் சொல்லலாம். அண்ட் அனதர் இஸ் ஹேவ் டுன்னா மஸ்ட் கம்பல்சரி நான் செய்தாகணும் அந்த அர்த்தம் சொல்லலாம். நான் நீங்கள் ஐ ஹேவ் டு யூ ஹேவ் டு அந்த அர்த்தத்துலேயே ஹேவ்னு யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேவ் வந்து இந்த வகையாக ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.